ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெயிட்ட நம்ம லாஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு பலவிதமான முயற்சிகளை எடுப்போம். ஆனா, நம்மளோட வெயிட்ட நம்ம லாஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு டயட் தேவ. நம்மளோட டயட்ட வந்துட்டு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட வெயிட் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான முறையிலேயே லாஸ் ஆகும். வெயிட்ட லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கரெக்ட்டான டயட்ட ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த ஓட் மீல வந்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட வெயிட் லாஸ் ஆகுறதோட மட்டும் இல்லாம, உங்களோட லைஃப் ஸ்டைலும் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான முறையில இருக்கும். ஒரு பெரிய மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு ஒரு 1/2 கப் வந்துட்டு நீங்க ரோல்டு ஓட்ஸ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க இதுல ரோல்டு ஓட்ஸ தான் ஆட் பண்ணணும் அப்டின்ற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்த விதமான ஓட்ஸ் இருந்தாலும் நீங்க இதுல அத ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா நான் இதுல வந்துட்டு ரோல்டு ஓட்ஸ ஆட் பண்ணியிருக்கேன். ஓட்ஸ ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அதுல வந்துட்டு ஒரு 1/2 கப் வந்துட்டு ப்ளூபெர்ரிய நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வந்துட்டு ஸ்ட்ராபெர்ரி இருந்தது அப்டின்னா, நீங்க வந்துட்டு ஸ்ட்ராபெர்ரிய கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். ப்ளூபெர்ரிய நீங்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அதுல வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க சியா சீட்ஸ ஆட் பண்ணிக்கோங்க. சியா சீட்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அதுல வந்துட்டு 1 கப் அளவுக்கு நீங்க வந்துட்டு ஆல்மண்ட் மில்க்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்மண்ட் மில்க்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, எல்லா பொருட்களையும் வந்துட்டு ஒரு ஸ்பூன எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இத பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியா இருக்கும். எனக்கு வந்துட்டு வாட்டரி கன்சிஸ்டன்சில சாப்பிடுறதுக்கு பிடிக்கும். அதனால வந்துட்டு நான் இதுல கொஞ்சம் அதிகமாவே ஆல்மண்ட் மில்க்க ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப திக்கா வேணும் அப்டின்னா, நீங்க வந்துட்டு ஆல்மண்ட் மில்க்க வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இதுல வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்துட்டு கர்ட் ஆட் பண்ணுங்க. நீங்க ஆட் பண்ற இந்த கர்ட் வந்துட்டு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. லிக்விடா நீங்க இதுல ஆட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா அதுல வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்துட்டு சின்னமன் பவுடர ஆட் பண்ணுங்க. சின்னமன் பவுடர நீங்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அதுல வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்துட்டு ஹனிய ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்துட்டு மேப்பிள் சிரப் இருந்தது அப்டின்னா, நீங்க வந்துட்டு இதுல அத கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஹனிய ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, ஒரு ஸ்பூனால இந்த எல்லா பொருட்களையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பவுல்ல ஆட் பண்ண எல்லா பொருட்களையும் வந்துட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த ஓட் மீல வந்துட்டு ஒரு கிளாஸ் ஜாருக்கு நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பீனட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பீனட் பட்டர் இல்ல அப்டின்னா, நீங்க வந்துட்டு இந்த ஸ்டெப்ப ஸ்கிப் பண்ணிக்கலாம். வந்துட்டு நம்ம ரெடி பண்ண ஓட் மீல வந்துட்டு நம்ம கிளாஸ் ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா லிட்ட வச்சு இந்த கண்டெய்னர வந்துட்டு நீங்க குளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஓட் மீல வந்துட்டு நீங்க ஓவர் நைட் வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல அப்படியே விட்டுருங்க. மார்னிங் வந்துட்டு நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலா வந்துட்டு இந்த ஓட் மீல ரெகுலரா உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணி வாங்க. ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க கூட இத நைட் டைம்ல ரெடி பண்ணி வச்சு, மார்னிங் வந்துட்டு நீங்க ஈஸியான முறையில உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்ட எடுத்துக்கலாம். இத நீங்க எடுத்துக்கும்போது உங்களோட வெயிட் ஈஸியான முறையில லாஸ் ஆகும். அதோட மட்டும் இல்லாம உங்களோட உடம்புக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களுமே இதுல இருந்து கிடைக்குது. இந்த ரெசிபில நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஓட்ஸ், அப்புறம் வந்து சியா சீட்ஸ் இது எல்லாமே அதிகப்படியான ஃபைபர் கன்டென்ட் கொண்டது. அதனால இத நம்மளோட டயட்ல நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது, இது நம்மளோட வெயிட்ட வந்துட்டு ஈஸியான முறையில் லாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது.